முக்கியமாக திருப்பூரில் என்ன பிரச்சனைகளை பேசப் போகிறார், என்ன விஷயங்களை பேசப் போகிறார்? குறிப்பாக இங்கே இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் தெற்கு, வடக்கு, சூலூர், உடுமலை, இந்த 6 வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக ஒரு பிரச்சாரம். ஏற்கனவே அந்த சின்ன வேனா இருக்க ஏறி அறிமுகப்படுத்தலாம் முடியல. மிக மிக முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது, திருப்பூர் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நகரம். உலகத்தில் உள்ள யார் ஒரு 10 பேர்ல டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுல 8 பேருடைய டிஷர்ட் திருப்பூர்ல தயாரிச்ச டிஷர்ட்டாக தான் இருக்கும். அந்த பின்னலாடை தொழில் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் பின்னடைவில் இருக்கிறது. நூல் விலை ஏற்றம், சாய விலை ஏற்றம், வரி விதிப்பு, அப்புறம் அமெரிக்காவில் நடக்கிற போர், அவங்க இதெல்லாம் இந்த துணியெல்லாம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி நிராகரித்தது, இப்படியா சாயப்பட்டறையிலிருந்து வர கழிவுநீர் பிரச்சனை, இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை ஒரு தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு விஷயமாக சொல்லிட்டார். அதுவும் வர 16ஆம் தேதி எங்களுடைய தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையை ஒரு புத்தகமாகவே வெளியிடுகிறோம். மிக முக்கியமாக திருப்பூர் முழுக்க நெசவு தொழில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அது கைத்தறி, விசைத்தறியாக இருக்கட்டும், கார்மெண்ட்ஸ் தான். அங்கே நம்ம சொல்கிறது தான், இங்கே தயாரிக்கிற அந்த டிஷர்ட் தான் அங்கே போய் யூரோப்பில் போய் டாலர்கள்லையும் யூரோவிலையும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்போது பல பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக மின்சாரம், இலவச மின்சாரம், யூனிட்டுக்கு இவ்வளோதான் அப்படின்னு அந்த வரைமுறை, அதை நான் மாற்றுவேன். அப்புறம் பீக் ஹவர் மின்சாரம்னு இருக்குது. ஒரு பீக் ஹவருக்கு மேலே அந்த மின்சார கட்டணம் அதிகமாகும், அதை நாங்கள் நெறிமுறைப்படுத்துவோம். அப்புறம் மானியம் தருவோம். அப்புறம் ஆண்டுக்கு நலிவடைந்த நெசவாளர்கள், கைத்தறியாகட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், அவங்களால சரியாக உற்பத்தி பண்ணியே விற்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு 30,000 வரைக்கும் மானியம் கொடுப்போம். தொடர்ச்சியாக நூல் விலைகளுக்கு குறைஞ்ச விலையில் கொடுப்போம். இப்படி நெசவாளர்களோட பிரச்சனை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சொல்லுவாங்கள்ல, உடுதவன் கணக்கு பார்த்தா உடக்கு கூட மிஞ்சாதுன்ற மாதிரி நெசவாளர்களும் பிரச்சனை. எங்கள் பகுதியில் நிறைய நெசவாளர்கள் செய்யாறுல இருக்காங்க.